ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாராவது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ராஜராணி சீசன் 2 சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, சந்தியா அந்த பாக்ஸ் திறக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்புறமா திறந்துட்டு இது நான் செஞ்ச பாயசம் தான். அப்போ எப்படி அத்தை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இது நான் செஞ்ச பாயசம் இங்கே இருக்கே அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவள் பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து சரவணன் வந்து நீங்கள் யோசிச்சது கரெக்டாக நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி இது செஞ்சது நான் தான், இந்த பாய் செஞ்சது நான் தான் அப்படி சொல்கிறாரு. உடனே சந்தியா வந்து இதெல்லாம் தப்பு, எனக்கு கொடுத்த டெஸ்ட்டில் நான் தான் செஞ்சு எல்லாருக்கும் காமிக்கணும், ஆனால் நீங்கள் சொன்னது ரொம்ப தப்பு, நீங்கள் செஞ்சது ரொம்ப தப்புன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சரவணன் வந்து அவங்களோட புருஷன் கணவன் மனைவினா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் வந்து ஹெல்ப் பண்ணி செய்யணும் அப்படி சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. சந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா அப்படி ஷாக் ஆகிட்டு நிற்கிறாங்க. இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம எப்படி சொல்லியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க போயிட்டு கடையில் போயிட்டு எதுக்கு அந்த பாக்ஸ் எடுத்து வந்து வச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த சின்ன பையனை திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் வீட்டு பாக்ஸ் வந்து உங்கள் வீட்டில் தான் எடுத்து போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க தானே நீங்கள் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு இந்த பாயாசமாக இதுக்குள்ளே இருக்கிறது பாயாசமாக இல்லை பாயசனான்னு எனக்கு தெரியல அப்படி சொல்கிறாங்க. உடனே சரவணன் பார்த்திங்கன்னா இந்த பாயசம் நான் எப்படி செஞ்சு காமிக்கிறேன் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. உடனே அந்த பூந்தியை ஏதோ எடுத்து போட்டு இது பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாரு. அம்மா அந்த சின்ன பையனுக்கு கொடுக்குறோம். சூப்பராக இருக்குண்ணா, நீங்கள் நிஜமாவே சமையல் மாஸ்டர் தாங்க, சமையல் ஜீனியஸ் சயின்டிஸ்ட்டுங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு அவங்க அண்ணா சரவணன் ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தியாவோட அண்ணி ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணி ஃபோன் பண்ணி சந்தியா எடுக்கல. அப்புறமா அவங்க அத்தை ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அத்தை பேசிகிட்ருக்கா. இந்த மாதிரி சந்தியாவோட அண்ணி வந்து சந்தியா பத்திரமா பார்த்துக்கோங்க, அவளுக்கு அம்மா இல்லை யாரும் இல்லை, நீங்கள் தான் அவளுக்கு அம்மாவும் மாமியார் மாதிரி இருந்து பார்த்துக்கணும். அப்புறம் அவங்க அத்தை சொல்கிறாங்க, சூப்பராக இருந்துச்சு, உங்களோட நாத்தனார் செஞ்ச பாயசம் சூப்பராக இருந்துச்சு, சாப்பிட்டுட்டு எனக்கு அப்படியே மெய் மருந்து போயிடுச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சவணன் தான் நல்லா சமைப்பான், ஆனால் சவணனோட ஒரு படி மேலே போயிட்டு சமைச்சா சந்தியா பாயசம் நல்லா இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தியா கிட்டே ஃபோன் கொடுக்குறாங்க. அப்புறமா சந்தியா கிட்டே ஃபோன் கொடுக்குறப்ப சந்தியா ஒன்றும் அவ்வளோவா பேசலை. ஆனால் சந்தியாவோட அண்ணி பேசுறதுக்கு மட்டும் அப்படி சொன்னாங்க. சந்தியாவோட அண்ணி வந்து நீயே பாயசம் செஞ்சு அவ்வளோ சூப்பராக செஞ்சியா அப்படி சொல்கிறாங்க. உடனே சந்தியா வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யார் சவணன் செஞ்சு கொடுத்தாரா அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு ஆமாம் அப்படி சொல்லி சந்தியா சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தியாவோட அண்ணி வந்து நீ சவணன்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நான் படிக்கணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அவர் நிச்சயமாக பண்ணுவார், படிக்க தெரியாதவங்களுக்கு தான் படிப்போட ரொம்ப ஜாஸ்தி தெரியும் அப்படி சொல்கிறாங்க. சந்தியாவும் சரின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அப்புறம் சந்தியா நடந்ததெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த கல்யாணம் நடந்தது, அதுக்கப்புறம் சந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணது, அந்த எல்லாமே யோசித்து பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தியா வெளியே வராங்க. சந்தியா வெளியே வந்து பார்த்ததும் ஆதி பார்த்திங்கன்னா உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸில் சேர்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்துட்டாங்க, நான் மட்டும் தான் சேரல அப்படி சொல்லிட்டு ஆதி புலம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தியா வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் அவனுக்கு காசு கொடுக்குறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கிஃப்ட்டுக்கு பதிலாக காசு கொடுத்தாங்க, அது கொஞ்சம் இருக்குது, நான் அவனுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சந்தியாக்கு போய் காசு கொடுக்குறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே சந்தியா வந்து நீ போயிட்டு அத்தைக்கிட்டே போய் கேளு, அப்போ தான் தருவேன், யாருக்கும் தெரியாமல் நான் தரமாட்டேன், நான் வேணா உங்கள் அண்ணா கிட்டே கேட்குறேன், நீ போய் உங்கள் அத்தை கிட்டே கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆதி வந்து சோகமாயிட்டாங்க. உங்களுக்கே தெரியாதா அவங்க எப்படி சொல்லுவாங்க, சரின்னு சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்தியா ஏதோ யோசிக்கிறாங்க. அதோட எபிசோடை முடிச்சுட்டாங்க. இனி வர எபிசோடில் என்ன நடக்குது, ஆதிக்கு சந்தியா காசு கொடுப்பாங்களா இல்லையான்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.